தவேக தலைவர் விஜய் பேச்சுக்கு துணை முதல்வர் உதயநிதி காட்டமான பதில். சினிமா செய்திகளை பார்ப்பதில்லை என்றும் அதிரடி. பிறப்பால் யார் முதல்வர் ஆனது என்று ஆதவ் அர்ஜுனாவுக்கு துணை முதல்வர் உதயநிதி கேள்வி. இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என இருமாப்புடன் சொல்கிறேன். தவேக தலைவர் விஜய்க்கு திமுக எம்பி கனிமொழி பதிலடி. பணியாற்றினால் வெற்றி நிச்சயம். அண்ணன் தளபதி சொல்லுவது போல 200 தொகுதிகளிலும் நிச்சயமாக நானும் சொல்கிறேன், இருமாப்போடு சொல்கிறேன், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். திமுக கூட்டணியில் உறுதியாக உள்ளோம் என விசிக தலைவர் திருமாவளவன் திட்டவட்டம். தங்களுக்கு பேராசையும் இல்லை, எந்த தடுமாற்றமும் இல்லை என்றும் பேச்சு. ஆதவ் அர்ஜுனா பேசியது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தகவல். நடவடிக்கை குறித்து முடிவெடுக்கவில்லை என்றும் விளக்கம். தங்கள் கூட்டணியை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி திட்டவட்டம். கலை உலகில் மைனஸ் ஆனதால் விஜய் அரசியலுக்கு வந்துள்ளார் என்றும் காட்டம். திமுகவை எதிர்க்கும் கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரலாம். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அழைப்பு. ஆதவ் அர்ஜுனாவின் நட்பு தவேக தலைவர் விஜயின் அரசியலுக்கு நல்லதல்ல. இயக்குனர் அமீர் அதிரடி கருத்து. நாம் தமிழர் கட்சியுடன் நேரடியாக மோதுவதற்கு திமுகவுக்கு எந்த பயமும் இல்லை. வருண்குமார் IPSன் பேச்சை குறிப்பிட்டு சீமான் முன்வைத்த விமர்சனத்திற்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி. தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. 11ஆம் தேதி 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விழுப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெஞ்சல் புயல் பாதிப்பு குறித்து மத்திய மதிப்பீட்டு குழுவினர் ஆய்வு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களில் இறங்கி பயிர் சேதம் குறித்து கேட்டறிந்தனர். மத்திய அரசு தமிழகத்திற்கு ஒதுக்கியுள்ள 944 கோடி ரூபாய் புயல் நிவாரண நிதி போதாது. 37,906 கோடி ரூபாய் வழங்க கோரிய நிலையில் மிக சொற்பமாக 1% கூட வழங்கவில்லை என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. விக்கிரவாண்டி அருகே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மின்சாதன பொருட்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல். வெள்ள நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டம். மகா தீப திருவிழாவை ஒட்டி திருவண்ணாமலையில் 156 பள்ளிகளுக்கு 16ஆம் தேதி வரை 9 நாட்கள் விடுமுறை. பாதுகாப்பு பணிக்கு வரும் காவலர்கள் தங்க ஏதுவாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. உதகை நகராட்சி ஆணையராக இருந்தபோது லஞ்ச ஒழிப்பு துறையினரிடம் பிடிபட்ட நெல்லை மாநகராட்சி உதவி ஆணையர் ஜஹாங்கீர் பாஷா சஸ்பெண்ட். தொடர்ந்து எதிர்ப்பு வலுத்து வந்த நிலையில் நகராட்சி நிர்வாக ஆணையர் உத்தரவு.
நெல்லையில் விற்பனைக்காக வீடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வெளிமாநில மதுபாட்டில்கள் பறிமுதல். திமுக மாவட்ட கவுன்சிலர் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. வந்தே பாரத் ரயிலில் கதவு திறக்காததால் பயணிகள் இறங்க முடியாமல் அவதி. திண்டுக்கல்லில் இறங்க வேண்டிய 12 பயணிகள் கொடை ரோட்டில் இறக்கிவிடப்பட்டனர். சென்னையில் ஆசிரியர்களை அழைத்துச் சென்ற தனியார் பேருந்து மோதி +2 மாணவி பலி. படுகாயமடைந்த மற்றொரு மாணவி மருத்துவமனையில் அனுமதி. தஞ்சை மாவட்டம் ஐயம்பேட்டையில் மினி பஸ் ஓட்டுநரை வெட்டி கொன்ற மர்ம நபர்கள். குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. சென்னை மெரினா கடற்கரையில் காம்போ ஆஃபர் கொடுப்பதில் உணவக உரிமையாளர்கள் இடையே தகராறு. ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக தமிழக இளைஞர்களை சைபர் மோசடி கும்பலிடம் சிக்க வைத்த விவகாரம். மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த முக்கிய ஏஜென்ட்டை கைது செய்த சிபிசிஐடி போலீசார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே சாலையோரம் நின்றவர் மீது கார் மோதி பயங்கர விபத்து. தாய் மற்றும் மகன் உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் சாலை மறியல். மேகதாதுவில் அணை கட்ட நிலங்களை கையகப்படுத்த தீவிரம் காட்டும் கர்நாடக அரசு. பாதிக்கப்படும் குடும்பங்களுக்கு மாற்று இடங்கள் வழங்கும் வகையில் ஏற்பாடுகளை தயார் செய்யுமாறு அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தல். சமூக ஊடகங்களில் திரைப்பட விமர்சனம் செய்வதற்கான எதிர்ப்பு என்பது ஒட்டுமொத்த ஊடகங்களுக்கும் எதிரானது அல்ல. தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் விளக்கம். தென்கொரிய அதிபரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானம் தோல்வி. சொந்த கட்சி எம்பிக்கள் வாக்களிப்பை புறக்கணித்ததால் பதவியை தக்க வைத்தார் அதிபர் யூன் சூக் யோல். பார்டர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் தொடரில் 2வது போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி 337 ரன்கள் குவிப்பு. 2வது இன்னிங்ஸில் இந்திய அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து திணறல். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடருக்கான வீராங்கனைகள் ஏலம் பெங்களூருவில் வரும் 15ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.